சில அட்மாஸ்பியரை, சில சூழ்நிலைகளை நம்ம மாத்தவே முடியாது. அதுக்காக போராடவே கூடாது. அது கணவனாருடைய குடும்பமா இருக்கலாம், மனைவியினுடைய குடும்பமா இருக்கலாம், நீங்க குடியிருக்கிற ஏரியாவுடைய செட்டப்பா இருக்கலாம், நீங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கிற சில சூழ்நிலைகளா இருக்கலாம். மாற்றவே முடியாது. அது அப்படிதான் இருக்கும். அவங்களுடைய மனநிலைமைக்கு பொறுத்து தான் இருக்கும். ஆனா நம்ம ஒண்ணு நினைச்சுக்கணும், சூழ்நிலை சரியாகிறதற்காக நாம் வெயிட் பண்ண கூடாது அப்படின்றதுல ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப தெளிவா இருக்கும். எல்லாம் சரியாகட்டும். 40 நாட்கள் கோலியாத் கர்ச்சித்துட்டு இருக்கிறான். அவ்வளவுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைக்காங்கன்னா, இவனோ கத்திட்டு போயிருவாங்க, 40 நாள் தாண்டி அதுக்கப்புறம் வேணா போலாம் அப்படின்னு நினைச்சா அவன் விடுறப்பாடு இல்ல. ஆனா தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் ஏன் வெயிட் பண்ணணும்? எனக்கு இந்த அட்மாஸ்பியர் சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ண நான் முடியாது. நான் இனி போய் நீங்க கொடுத்த ட்ரெஸ்ஸை திரும்பி தச்சிட்டு வர்றதுக்கெல்லாம் முடியாது. நான் என்ன பண்ண போறேன்னா, இப்பவே அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறோம்னு ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கத்த தந்தார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். யாருமே